இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து வருது. ஒரு நாம் தமிழர் கட்சியில நல்ல கடுமையா உழைச்ச ஒரு சகோதரர் சீமான் அவர்கள்ட்ட பேசுறாரு. ஆனா நாங்க வந்து உங்களுக்கு நீங்க என்ன வேணா சொல்லுங்க, களத்துல இருந்து போராடுறோம், எத்தனையோ வழக்கு வாங்கிட்டோம், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். ஆனா ஏன் இந்த மாதிரியான வேட்பாளரை சூஸ் பண்றீங்க? அவங்க களத்திலே வராதவங்க, களத்துக்கே வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பேசுறாரு, ஒரு வாய்ஸ் பேசுறாரு. அதுக்கு சீமான் அவர் திருப்பி சொன்ன பதில் என்னன்னா, நான் தலைவர், நீ இந்த கட்சியில உறுப்பினர், நீ வேலை செய்யற இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்ம வேட்பாளர் நிறுத்தது நான் தான் நிறுத்துவேன் இங்க பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியே வருது. அப்ப இந்த பையன் சொல்றான், இது என்ன பேச்சு, நான் உங்க தலைவர்னு நினைக்கிறேன், நீங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? இந்த மாதிரி வீடியோ வைரல் அதிகமா வந்துச்சு. ஆனா என்னன்னா இங்க திறன்நிதிக்கு அதிக மதிப்பு. திறன்நிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துறத நான் வந்து மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறேன். திறன்நிதி கொடுக்கறதுனால ஒரு ஆளுக்கு வேட்பாளர் கொடுக்குறாங்க அப்படின்னு. நாங்க திறன்நிதி வாங்குறோம். திறன்நிதினா நீங்க ஒரு 500 ரூபா தாங்க, நீங்க ஒரு 100 ரூபா தாங்க, உங்களால முடிஞ்ச உங்களை எவ்வளவு முடியும் 50 ரூபாயா நீங்க தாங்க, எல்லாரும் சேர்ந்து நமக்கான ஒரு சிறந்த நாட்டை உருவாக்குறதுக்கான என்ன அர்த்தம் கொண்டு வந்த கட்சி உங்க கட்சி.